ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஐயோ எப்படிடா என்னடா எந்திரிக்கவே மாட்டேங்கிற? டேய் ஒருவேளை செத்து போயிருப்பாரோ? ஏய் லூசு வாய் மூடு. என்ன பேசிட்டு இருக்க? இல்லடா பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல, அவர் பாட்டுக்கு விழுந்து கிடக்குறாரு. எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ இப்ப என்னடா பண்றது? ஐயோ மூச்சு இருக்கான்னு பாருப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்குடா. பைத்தியக்கார மாதிரி பேசாத. என்னடா? மூச்செல்லாம் இருக்குடா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயோ தண்ணி வாங்க போனவே எங்கடா? இப்ப நீ எதுக்குடா கத்திட்டு இருக்க? 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் இந்த மாதிரி நேரத்துல பொறுமையா எப்படா இருக்க முடியும்? அவனை கூப்பிடுறா வேகமா. டேய் ராசா சீக்கிரம் வா, நடந்து வரான் பாரு, வேகமா ஓடி வாடா. ஷோ என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியலையே. வாடா வேகமா, தண்ணி வைக்கிற வரதுக்கு இவ்வளவு நேரமா? சரி சரி வந்து தண்ணியை தெளிவா. டேய் மச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் இவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலடா. இப்படியே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, உயிருக்கே ஆபத்து வந்தா என்ன பண்றது? ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவோமா? நான் வண்டி எடுத்துக்கிறேன், அப்படியே இவரை தூக்கிட்டு வந்து வண்டியில வைங்கடா. டேய் ராசா, நானும் வாசுவும் இவர் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துறோம். நீ போயிட்டு பத்திரக்காளியக்கா வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்கள போய் உடனே கூட்டிக்கிட்டு நீ வந்துரு. சீக்கிரம் ஏறுங்கடா. டேய் ராசா, நாங்க முன்னாடி இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். நீ வீட்டுக்கு போயிட்டு பத்திரக்காளியக்காவை கூட்டிட்டு வந்துறியா? அப்புறம் வேற யாரு? நீ தான் போகணும். டேய் இப்படி ஒருத்தருக்கு ஆகி போச்சுன்னா நம்ம கூட்டிட்டு போய் இதெல்லாம் பண்ணலாம். வேற ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லாம மறைச்சிட்டோன்னு பின்னாடி நம்ம தலையோட வந்து விடுச்சிருந்தா. அதுக்காக தான் சொல்றேன், நீ வீட்டுக்கு போய் அக்காவை கூட்டிட்டு நீ வந்துரு. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு என்ன எதுன்னு பாக்குறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி பாக்குறோம். அந்த ரோட்ல நீ பிரிஞ்சு அப்படியே போயிடு. டேய் எந்த நேரத்துல எதடா பேசுற? டேய் அவரு நம்மள இப்படி எல்லாம் நினைச்சிட்டு போட்டுண்டா. நம்ம எல்லாம் அப்படிலாம் நினைக்க வேணாம்டா. நீதான் அவரை பெருமையா நினைச்சுக்கணும். எவ்வளவு கெட்ட எண்ணம். இந்நேரத்துக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டியது? இவரோட ஆத்திரத்துல அகம்பாவத்திலையும் உன் வாழ்க்கை இப்படி ஆனது. எங்களையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணமே இந்த ஆளுதான். இந்த ஆளெல்லாம் அப்படியே மயங்கி கடக்கட்டும், போய் சேரட்டும்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். டேய் அப்பெல்லாம் பேசாதடா, மகாக்காக பாக்கணும்டா. ஆமா மகாவுக்காக பார்க்கணும். மகாவோட வாழ்க்கை இப்படி கஷ்டப்படணும்ன்றதுக்காக எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்காரு. டேய் அவரு எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டுண்டா. மகாவுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும்டா. அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் அவ அடிக்கடி சொல்லுவா. இப்போ இவ்வளவும் கஷ்டப்படுறா. பரவாயில்ல விடுறா, நம்ம பாத்துக்கலாம் விடு. ஆமா பாத்துக்கலாம். இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. அவன் சொல்றது உண்மைதான் மச்சி. இந்த ஆளு நம்மளையெல்லாம் பார்த்தா ரொம்ப இலக்காரமா கேவலமா தான் பாப்பாரு. அதுவும் என்னையெல்லாம் பார்த்தா இன்னைக்கு தூணு துப்பிட்டு போறாருல, அப்படியாப்பட்ட மனுஷன் இந்த ஆளெல்லாம். இந்த ஆளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. அவங்க வீட்டையே என்னமோ அடிமை மாதிரி நடத்துறாரு. டேய் கம்முன்னு இருங்கடா, ஏன்டா இப்ப பழச கிண்டிட்டு இருக்கீங்க? நீ நல்லவனா இருடா, எங்களுக்கு அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் இவரை போய் விட்டுட்டு பத்திரக்காளியக்காவை கூப்பிட்டுக்கிறேன், போதுமா? ஆமா ஆனா உன எங்க மேல மட்டும் கோவப்படு. இந்த ஆளு எவ்வளவுதான் பண்ணாலும் உனக்கு கோவமே வராது. நான் போய் கூப்பிட்டுக்கிறேன், நீங்க பாத்து போங்க. பாத்து போ. நான் எவ்வளவுதான் பட்டாலும் தெரிஞ்சவே மாட்டான். இவருக்கு போய் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் ராத்திரி தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப போய் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா பதட்டப்பட போறாங்க. பத்ரகாளியக்கா, 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 பத்ரகாளியக்கா. என்னடா அது, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. மணி 12 ஆகுது. இந்த நேரத்துல யார் வந்து கூப்பிடுறது? யாரு என்னன்னு தெரியலையே. நீயாப்பா? இந்த நேரத்துல என்னப்பா வேணும்? அக்கா அண்ணன் கோவில் கிட்ட மயங்கி விழுந்துட்டாருக்கா. அண்ணனா? எந்த அண்ணா? அக்கா உங்க வீட்டுக்காரதாக்கா. அவர் வெளியே போயிட்டு வந்திருப்பாரேப்பா. நீ வேற யாரோ சொல்றன்னு நினைக்கிறேன். அக்கா லிங்க அண்ணன் தானே, அந்த அண்ணனோட பைக் தான் இது.
இது வெளியே யாரோ அலற மாதிரி சத்தம் கேக்குது. அத்தை அத்தை என்னம்மா என்ன அத்தை வெளியே யாரோ அலற மாதிரி சத்தம் கேக்குது அத்தை. வாங்கத்த என்னன்னு போய் பாப்போம். அட கடவுளே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அப்படி ஒண்ணுல நான் ஒண்ணு வந்து தொலையுதுன்னே தெரியலையே. அத்தை வாங்கத்த ஏதோ அழுக பத்திரகாளி அவங்க சத்தமா ஏதோ கேக்குது. வாங்க. நல்லா தானே போனாங்க வீட்டுக்கு, எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. அவன் புருஷன் வேற கோவக்காரன், அக்கா வீட்டுக்கு போனதுக்கு எதுவும் அடிச்சு கிடிச்சு போட்டானா என்னன்னு தெரியலையே. என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் அலற? அம்மா, அந்த மனுஷன் வெளியே போனாருமா. நானும் அவர் வீட்ல இருக்காருன்னு நினைச்சிட்டு தூங்கிட்டேன். கடைசியில பார்த்தா அந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலி வந்து கோவில்ல மயங்கி விழுந்து கிடக்குறாரா. இந்த பசங்களை ஆஸ்பத்திரிக்கு சேர்த்துருக்காங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியலம்மா. ஐயோ நல்லா தானே இருந்த, அப்படி எப்படி திடுதுப்புன்னு இப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அக்கா நின்னு பேச பேச நேரம் ஆகும். போங்க போய் கிளம்புங்க. சரிப்பா, இந்த ஒரு நிமிஷம் இரு. ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு ஆகும்னு தெரியல. இந்த காசு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னையா என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலக்கா. நாங்க பட்டு கோவில் ஓரத்துல நின்னுகிட்டு இருந்தோம். இவர் படகு போயிட்டு இருந்தாரு. திடீர்னு கோவில் கிட்ட மயங்கி விழுந்துட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. மூச்சு பேச்சது இருக்கா? மூச்சு இருக்குக்கா. அதனாலதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க கதிரும் வாசுவும். ஷோ கடவுளே, ஒண்ணு இல்லைனா ஒண்ணுன்னு இந்த அக்காவை ஏன்னா அப்படி போட்டு பாடா படுத்துதுன்னு தெரியல. இந்த கடவுள் ஏற்கனவே இப்பதான் புள்ள கல்யாணம் அது இதுன்னு சொல்லி அவ்வளோ அவஸ்தைப்பட்டுச்சு. இப்பதான் அதை விட்டு கொஞ்சமாவது வெளியே வந்துச்சுன்னு பார்த்தா இப்ப இந்த மனுஷன் படுத்துட்டது. இந்த பத்திரகாளி அக்கா வாழ்க்கையில மட்டும் ஏன்னா இம்பிட்டு சோகமோ. ஐயோ, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்னா இப்படி அடிக்கு மேல அடி விழுகுதுன்னே தெரியலையே. இந்த வீட்டை வாங்கினதுல இருந்து ஒரு நாள் நிம்மதியான தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல. இப்ப இந்த மனுஷனும் போய் படுத்துக்கிட்டான். காசையும் வேற பூட்டி வச்சுட்டுல போயிருப்பான். 10 ரூபாய் எடுக்கிற மாதிரியா வச்சிருப்பான். பரவாயில்ல, பீரவை உடைச்சாலும் எடுத்துட்டு போவோம். இப்பெல்லாம் யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கையில 15 காசு வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நல்லா இருந்த மனுஷனுக்கே இப்படி ஆகுதுன்னா நம்மள எல்லாம் நினைச்சு பாரு. எப்பா போலாம்ப்பா. நீ மட்டும் அங்க தனியா போய் என்ன பண்ணுவ? நானும் வரேன். அத்தை உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? நான் போறேன். சரிம்மா, அப்ப நீ போ. அதான் பரவாயில்ல. அத்தை காலையில மாறனுக்கு ஒரு டீ மட்டும் வச்சு கொடுங்க, அவன் குடிச்சிட்டு வேலையை கிளம்பிடுவான். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. மாறன் எந்திரிச்சோன்னு மட்டும் சொல்லிருங்க அத்தை, நான் அங்க இருக்கேன்னு. சரிங்களா? பாத்துக்கோங்க, வரேன். ஐயோ 3 பேர் இந்த வண்டியில போறது ரொம்ப சிரமமாச்சே. பையன் இருந்தானாவது வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து விடுவான். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி. நீங்க போங்க. ஐயா பாத்து கூட்டிட்டு போ, பள்ளம் இருக்குது, மெதுவா போங்க. சரிங்க பாட்டி. ஐயோ கடவுளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியலையே. இந்த பத்திரகாளி தான் பாவம். டேய் அவருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல. அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோல மச்சி. அதான் அவங்க ஸ்கேனு அது இது என்னென்னமோ பண்றேன்றாங்கல்ல, பண்ணட்டும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்னடா இது? இங்க பாருடா, இது அதெல்லாம் மனசுல நினைச்சு போட்டுக்கிட்டு இருக்காத. நாளைக்கு நீ வேற கிளம்ப வேண்டியது இருக்கு. நமக்கு ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. இதை பார்த்துட்டுலாம் ஒன்றும் இருக்க முடியாது. நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு, நான் என்னன்னு பார்த்துட்டு கிளம்புறேன். அவங்க வந்தோடனே விட்டுட்டு. டேய் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில விட்டுட்டு போக முடியும்? நான் ஒரு ராணுவத்துல இருக்கேன்டா. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் கஷ்டத்துல விட்டுட்டு போக முடியாது. நாட்டுக்காக, கண்ணுக்கே தெரியாதவங்களுக்காக கூட அங்க போய் எல்லையில கஷ்டப்படணும். இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்படி கஷ்டத்துல விட்டுட்டு போக முடியும்? நீ இந்த மாதிரி பேசாத மச்சி, எனக்கே நிஜமா காண்டா இருக்கு தெரியுமா. நல்லவங்களுக்கு போய் எவ்வளோ வேணாலும் செய்யு, நான் தப்பே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் செய்யறதே ரொம்ப தப்பு. எனக்கு சொல்லப்போனா ராசு சொல்றதே சரி. எல்லாமே மகாக்காக தான்டா. அவளே கல்யாணம் பண்ணிட்டு அவ வேலை ஒண்ணு அவ வாழ்க்கை ஒண்ணுன்னு போயிட்டா. இப்பதான் இவன் மகா மகா மகான்னு பாடிக்கிட்டு இருக்கான். வாங்க, இங்கதான் இருக்காங்க. தம்பி, இப்ப அவருக்கு எப்படியா இருக்கு? அக்கா நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. கூட்டிட்டு போயிருக்காங்க, எல்லாம் செக்அப்ல பண்ண சொல்லி இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் கூப்பிடுவாங்க, உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ கடவுளே, இவர் வீட்ல தான் இருக்காரு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி இவர் போயிருக்காருன்றது எனக்கு தெரியலப்பா. ஐயோ கடவுளே. ஐயோ பத்திரகாளி அழாதீங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? அதான் ஒண்ணும் இல்ல, அதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல. இல்லைங்க, நல்ல திடகாத்திரமா தான் இருந்தாரு. எந்த ஒரு இதுவும் இல்ல. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. சரி விடுங்க, அது ஒண்ணும் ஆகாது, பாத்துக்கலாம். சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே. லிங்கம் பேஷண்ட் கூட வந்தவங்க. நம்மளதான் கூப்பிடுறாங்கடா. சொல்லுங்க. அவருக்கு எல்லா செக்கப்புக்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்க. பில்லு இப்ப 10,000 கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப கட்டுறீங்களா இல்ல காலையில கட்டுறீங்களா? ஐயோ அவ்வளவு பணம் தேவையா? உங்ககிட்ட எவ்வளோடா இருக்கு? என்கிட்ட 2,000 ரூபாய் இருக்கு. டேய் நாங்க எங்கடா காசு வச்சிருக்கோம்? வேலை வெட்டிக்கு போனாவது காசு,
கையில 10 ரூபா கூட இல்லடா. தம்பி கவலைப்படாதீங்க, நான் காசு கொண்டு வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இருங்க, நான் வீட்ல போயிட்டு அமௌண்ட் எது ரெடி பண்ண முடியுமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லப்பா, அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம். இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்க இருங்க, நான் காசு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சங்கடம்? அவர் சம்பாரிச்சு வச்சது தான்ப்பா. எங்களுக்காக 10 காசு அவர் செலவு பண்ணதில்ல. அவருக்காக தானே செலவு பண்றோம். ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க நவுந்துக்கங்க. ஏங்க, அவரை எப்பதான் பார்க்க முடியும்? எல்லா செக்கப்பும் முடிஞ்சிருச்சுங்க. டாக்டர்னு கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாரு, நீங்க உள்ள போய் பார்க்கலாம். உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்லங்க? இல்லங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உடனே கூப்பிடுங்க, அவரை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கூப்பிடும்போது சொல்றேன். நீங்க போய் உட்காருங்க, போங்க. நீங்க போய் உட்காருங்கக்கா, போங்க. அல்லாதீங்க, ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? இல்லப்பா, அந்த மனுஷன் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருக்கிறது. அப்படி இருந்தும் இன்னைக்கு அந்த மனுஷன் இப்படி கீழே விழுந்துட்டாருன்னு தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்கப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த ஒரு குறையும் வராது. விடுங்கக்கா, பழச எதுக்கு பேசுறீங்க? அதான் முடிஞ்சதாச்சு. இல்லப்பா, என் புள்ள கஷ்டப்படுறது ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் ஒரு ஆளால எம்பட்ட பேருக்கு வேதனை. அதெல்லாம் ஏன் இப்படி? ஆனா உன் அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கய்யா. மனசளவுல நீ உயர்ந்துட்டயா. இப்ப நீ எனக்கு கடவுளா தெரியற. வயசுல நீ என்னை விட சின்ன பையன்தான். ஆனா நீ நல்லா இருக்கணியா. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். என்னங்க சொல்லுங்க. அவரை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாமா. இப்போ போய் உள்ள பார்க்கலாம். எல்லாரும் போகலாம் தானுங்க? இல்ல, ஒரு 2 பேர் மட்டும் போங்க. சரிங்க. தம்பி நீங்க வாங்க, தம்பி நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம். சரிங்க, இருங்க, உள்ள போயிட்டு வரேன். பார்த்து போயா, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் தேத்தி சமாதானப்படுத்து போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்றே பிறந்தநாள் கொண்டாடினோம் பவித்ரா, நீங்கள் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் விஜி, அருள்குமரன், கணீஸ்வரன், கவினேஷ்,